டிஜிட்டல் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய இருமல் சமீபத்துல கூட பார்த்தோம். காஃப் சிரப் குடிச்சு குழந்தைகள்லாம் இறந்து போனது. ஸோ இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய இருமல் இதற்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே என்னெல்லாம் சிகிச்சை பண்ணலாம், எதனால குழந்தைகளுக்கு அதிகமான அளவுக்கு இருமல் வருது, இதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இருமல் வந்தது அப்படின்னா நைட்ல தூங்கவே மாட்டாங்க. வீட்டில் அம்மாவோ அப்பாவோ ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதுவும் அவங்களுக்கு அந்த இருமல் வரும் பொழுது எல்லாமே கண்டினியூஸா இருமி கண்ணுல இருந்து தண்ணியே வந்துருது டாக்டர். அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத ஒவ்வொரு அம்மாவும் சொல்றாங்க. சமீபத்துல நேத்து கூட ஒரு அம்மா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிதான் டாக்டர் காய்ச்சல் இருந்தது, ஒரு 3 நாள் காய்ச்சல் இருந்தது. அதுக்கப்புறமா மருந்துகள்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுச்சு. திருப்பியும் இன்னைக்கு 2 வாரம் கழிச்சு தொண்டெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றா டாக்டர். இந்த வலிக்குது, 2 நாள் ஃபீவர் இருக்கு, அதுக்கப்புறமா 1 மாசம் வரைக்கும் இருமல் இருக்குன்னு சொல்றா டாக்டர். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் அதனால இருமல் வரதை பார்க்கலாம். எதனால குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த சளி தொந்தரவும் இருமலும் வருது? ரொம்ப காமனா ஒரு மழை பெய்யுது, இல்ல சூழ்நிலை கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய இந்த சுவாச குழல் எல்லாமே சுருங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாலே அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிருது டாக்டர். ஏன்னா குழந்தைக்கு சளி கிடையாது, ஆனா இந்த ஸ்கூல்ல ஏதாவது ஒரு குழந்தைக்கு சளி இருக்கு, அடிக்கடி அந்த சளி அவங்களுக்கு வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி 13 வயசு வரைக்கும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனாலதான் குழந்தைகளுக்கு அடிக்கடி பக்கத்துல ஏதாவது ஒரு குழந்தை இருமுனா கூட இந்த குழந்தைக்கு சளி வந்துருது, தொண்டையில ஒரு வலியோட எப்பவுமே எனக்கு காய்ச்சல் வந்துருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இல்லாம சில குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த வீசிங்கோட ஒரு அறிகுறியா கூட தொடர்ந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இருமலுக்கு நீங்க மருந்துகள் கொடுப்பீங்க, ஆனா அவங்களுக்கு அந்த நுரையீரல்ல இருக்கக்கூடிய குழாய் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு காத்து உள்ள பத்தாம ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள காத்து போகணுங்கிறதுக்காக தான் இருமல் மூலமா அவங்க நுரையீரல் காத்த உள்ள எடுத்துக்கிறது. ஸோ தொடர்ந்து இருமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வீசிங் கூட ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். இது இல்லாம சில குழந்தைகளுக்கு காலையில எழுந்தாலே தும்மல் போட்டுக்கிட்டே இருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தும்மல், இந்த அலர்ஜி இதனால கூட அடிக்கடி அவங்களுக்கு இருமல் உண்டாகலாம். ஸோ இது இல்லாம சில குழந்தைகள் நிறைய காரமான உணவுகள், இன்னைக்கு நீங்க கடையில போய் ஒரு சிப்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சிப்ஸை நாக்குல வச்சு பாத்தீங்கன்னா விறுவிறுன்னு இருக்கும். அந்த சிப்ஸை அவங்க அப்படியே கடகடன்னு சாப்பிட்றாங்க. அவங்க தொண்டை பகுதியில நல்ல ஒரு பாதிப்பு உண்டாக்குது. ஸோ அந்த மாதிரி பாதிப்பு உண்டாகும் பொழுது இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலம் மேல வர்றதுனால தொண்டை பகுதியில எப்பவுமே ஒரு இரிட்டேஷன் இருக்கு. இந்த இரிட்டேஷன்னாலையும் நிறைய குழந்தைகளுக்கு ஒரு வறட்டு இருமல் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இது இல்லாம இன்னும் சில கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு அந்த இருமல் வருது அப்படின்னா சில குழந்தைகளை பார்க்கும் பொழுது நெஞ்சில சளி தேங்க ஆரம்பிச்சிருது டாக்டர், இருமி சளியை வெளியே துப்புறா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அலர்ஜினால இந்த இருமல் வருது. ஸோ இந்த மாதிரி இருமல் வருது, அது சளியோட இருக்கு இல்ல சளி இல்லாம இருக்கு அப்படின்னா ஸோ அதற்கு மெயினான ரீசன் அவங்களுக்கு நுரையீரல்ல தொற்று உண்டாகிறதும், சுவாச குழாய்கள் சுருங்க ஆரம்பிக்கிறதும், அலர்ஜி, அதே மாதிரி அசிடிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் தான் முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு ஒரு சளி பிடிக்க ஆரம்பிக்குது, தொண்டையில ஒரு வலின்னு சொல்றாங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த கொடுத்து பாருங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதாவது பூண்டு, அந்த பூண்டை நீங்க மிக்சியில போட்டு பல்சர்ல அடிச்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு துணியில சுத்திட்டு அடுப்பு தணல்ல கொஞ்சம் நேரம் காமிங்க. அந்த மாதிரி காமிச்சிட்டு நீங்க பிழிஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாறு வரும். இது நாட்டு பூண்டா இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு. இந்த சாரோட 2 மடங்கு தேன், நல்ல சுத்தமான தேன் கலந்துட்டு ஸோ அதை நீங்க வெதுவெதுப்பான வெந்நீர்ல சேர்த்து தொண்டையில படுற மாதிரி குடிக்க சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் பெரிய குழந்தைகளா இருந்தாங்க அப்படின்னா இந்த பூண்டு தேனையே அவங்களோட தொண்டை பகுதியில படுற மாதிரி கொஞ்சம் உள்நாக்குல வச்சு விடுங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 வேளை நீங்க வச்சு விட்டீங்க அப்படின்னாலே ஆரம்ப கட்டத்துல இருக்கக்கூடிய தொண்டை வலி, சளி, இருமல் இது எல்லாமே சரியாயிடும். ஸோ சில குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அலர்ஜினால இந்த தொண்டையில வலி இருக்கிறது, அதே மாதிரி இருமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல துளசியை சாறு எடுத்துட்டு அது கூட தேன் கலந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு
அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சுவாச குழாய் இறுக்கம் எல்லாமே வந்து குறைஞ்சு அவங்களுக்கு அந்த இருமல் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் சில குழந்தைகளுக்கு நான் சொன்ன மாதிரி அடிக்கடி வந்து இருமல், அந்த இருமலோட சளியும் வந்து நிறைய வருதுன்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சின்ன வெங்காயம், அந்த சின்ன வெங்காயத்தை நீங்க வந்து 2ஆ கட் பண்ணிட்டு அதுல இருந்து சாறு எடுத்துக்கோங்க. அந்த சாறு கூட வந்து தேன் கலந்து வந்து கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த சின்ன வெங்காயத்துல கொர்சிட்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கு. இது வந்து உங்களுடைய சளியை வந்து இலக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். இல்ல இந்த சின்ன வெங்காயத்தினுடைய சாறுலாம் ரொம்ப காரமா இருக்கு டாக்டர், குடிக்க மாட்டேங்கிறாங்க குழந்தை அப்படின்னா, இந்த சின்ன வெங்காயத்தை கஷாயம் மாதிரி வந்து பண்ணி கொடுக்கலாம். அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, ஜீரகம், அது கூட வந்து சின்ன வெங்காயம் இதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கஷாயம் மாதிரி பண்ணி அது கூட தேன் கலந்து வந்து கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சளி இருமல் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். டாக்டர் இதெல்லாம் எதுவுமே பண்ணியும் சரியாகல டாக்டர், தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்காங்க, இப்பெல்லாம் வந்து காஃப் சிரப் வாங்கி கொடுக்கறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா இயற்கையான முறையிலே தயாரிச்சு ரெஸ்போகல்ப் சிரப் வந்து கொடுக்கலாம். இந்த ரெஸ்போகல்ப் சிரப்ல சுக்கு, மிளகு, திப்பிலி, ஆடாதோடை, கண்டங்கத்திரி இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்த ஒரு சிறப்பு. இத சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஒரு 5 ml காலை இரவு 2 வேளையும் ஒரு 10 ml தண்ணீரோட சேர்த்து வந்து நம்ம கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைகளா வந்து இருக்காங்க, ஒரு 10 வயசுக்கு மேல வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 ml வரைக்கும் நம்ம வந்து ஒரு 20 ml தண்ணீரோட சேர்த்து உணவுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு 2 வேளை வந்து நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது இருமல் முழுமையா சரியாகிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்துல முக்கியமா வந்து கொஞ்சம் மழை இருக்கும், அதே சமயத்துல நிறைய பட்டாசு போடுறாங்க, நிறைய புகை வந்து வர ஆரம்பிக்குது. இதனால முதல்ல பாதிக்கப்படுறது குழந்தைகள் தான். முக்கியமா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் மழை வந்து இருக்கு, அது கூட வந்து குழந்தைங்க பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த புகையெல்லாம் உள்ள போகுது. முதல்ல இருமல், தொண்டை வலி தான் டாக்டர் வருதுன்னு சொல்றவங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள், அதாவது பூண்டோட தேன் கலந்து வந்து கொடுக்கலாம், அதே மாதிரி துளசியோட தேன் கலந்து வந்து கொடுக்கலாம், சின்ன வெங்காய சாரோட தேன் கலந்து வந்து கொடுக்கலாம், இல்ல சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை, சீரகம் போட்டு கஷாயம் மாதிரி வந்து வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் முடியல அப்படின்னா ரெஸ்போகல்ப் சிரப் வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அந்த இருமல் இயற்கையான முறையிலே வந்து சரியாகிறத பார்க்கலாம். குழந்தைகளுக்கான இருமல் அப்படின்னு சொல்றது எப்பவுமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அதற்கு வீட்டில் இருந்தபடியே சரி செய்யக்கூடிய சில முறைகளை வந்து பார்த்தோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.